குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 8. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டில் போக்ரா சிட்டியில் நம்ம இருக்கிறோம். போக்ரா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளோட சென்ட்ரல் பிளேஸ். அந்த சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி வந்து கிளம்புறோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முத்திநாத் அப்படின்னு ஒரு புத்தரோட டெம்பிள். அது அங்கே தான் போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் வந்து அது ஆஃப் ரோடு. எல்லாமே ரோடு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் போய் ரீச் ஆகுமான்னு தெரியல. அது இல்லாத ஃபுல்லாக ஒரே ஃப்ளட்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம வந்து போக்ரா சிட்டிலேருந்து கிளம்புறோம். இந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேபாளோட சென்டர் பாயிண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டி. நேபாளில் இருக்கிற 2 மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து இது ஒரு மெயினான சிட்டி, இந்த போக்ரா சிட்டின்றது. இந்த போக்ரா சிட்டிலேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம். நேபாள் கம்பேர் பண்ணும் போது ரொம்ப பாப்புலேஷன் வந்து இந்த இடத்துலையும் காத்மாண்டு அந்த 2 சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா டைமுக்கும் நேபாள் டைமுக்கும் டைம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அது டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நம்மளை விட அவங்க முன்னாடி இருக்காங்க. நேபாளில் இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இந்தியாவில் நீங்கள் மொபைலில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் காட்டும். ஒன்று இந்தியா டைம் ஒன்று காட்டும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேபாள் டைம் காட்டும். அதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் மேபி டிஃப்ரென்ஸாக இருக்கும். 1/4 மணி நேரம் தான், கரெக்டாக 1/4 மணி நேரம். நம்மளோட 1/4 மணி நேரம் அட்வான்ஸாக வந்து நேபாள் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளோட போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டாப் பண்ணி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அது என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரதர், இங்கே ஃபுல்லாக வந்து ஃப்ளட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பைக்கை ரைட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேண்ட் ஸ்லைடிங் ஆகிட்டுருக்கு, மண் சரிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு வாரத்தையும் நேபாளில் இருக்கட்டும் சரி, தமிழ்நாடு விடுங்களேன், தமிழ்நாடு தவிர எல்லா ஸ்டேட்லேயுமே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அவங்க வந்து ஈ கால் மீ ஜஸ்ட் சார். ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க தெரியல. அது என்ன எங்கே பிடிச்சாலும் சரி, வண்டியை விட்டு இறங்குடா, ஹெல்மெட் எடுத்துன்னு வா, ப்ரூஃப் எடுத்துகிட்டு வா. அவங்க பேசுகிற ஸ்லாங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரைடர்ஸை விட ஒரு நார்மல் பப்ளிக்கை கூட அவங்க மதிக்க மாட்டுறாங்க. இப்போ நான் தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் போயிருக்காங்க. அந்த மாதிரி யாருமே வந்து தரக்குறைவாக யாரும் பேசலை. இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தலையேற்றுன்னு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் முடிச்சுட்டு இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இதுதான் வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நேபாள் சிட்டியில் இருக்கிற போக்ராவில் இருக்கிற டூரிசமோட இது வந்து பாசஸ் எடுக்கணும். நாங்கள் அதை ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த முத்திநாத் டெம்பிள் போகிறதுக்காக இந்த இடத்துல வந்து பாசஸ் எடுக்கணும். நீங்கள் இந்த பாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், நேபாள் டூரிசம் போர்டு. இங்கே போயிட்டு உங்களோட ப்ரூஃபை கொடுக்கணும். உங்களோட ப்ரூஃபை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பாசஸ் எடுக்கணும். அந்த பாசஸோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள். நீங்கள் நேபாள் என்ட்ரி ஆகும்போது போட்டிருப்பீங்க 7 நாள். அது வந்து பார்த்திங்கன்னா பர்மிட், அது 7 நாளுக்கான பர்மிட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடுக்கே நாங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து டூரிசம் போர்டில் பர்மிஷன் வாங்கணும்.
அந்த பர்மிஷன் வந்து இங்கே அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் 1000 rupees பே பண்ணணும். இந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மவுண்ட் எவரெஸ்ட். அது ஏன்னா இது போக்ரா சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட டாப்பு தெரியுது. ஆனால் நம்ம அங்கே போக போகிறதில்ல. நம்ம முதல்ல இங்கே போவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காத்மாண்டு சிட்டி அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே ஒரே ஃப்ளட்டாக இருக்குது ப்ரோ. ரொம்ப என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா எங்கேயுமே நாங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள். இது எல்லாமே இந்த இடத்துல ஃப்ளட்டு, மழை பெஞ்சு ஃப்ளட்டு வந்து போயிட்டு இது கம்மியாக இருக்கிறது, அதாவது நார்மலாக இருக்கிற இடமா இது. நார்மலாக இருக்கிறதுக்கே இந்த நிலமை இருக்குது. இன்னும் ஃப்ளட் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜையே உடச்சிக்கும், அந்த அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் யாருன்னா கீழே விழுந்தாலே முடிஞ்சு போச்சு. அவர் தான் வழி சொல்கிறாரு, நேராக போய் ரைட்டு போடான்றாரு நம்மளை. நான் அதான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போகணுன்னா இப்படி போய் அப்படி போப்பா அப்படின்றாரு. சரி, நம்ம அவர் கேட்டுட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இடம் இந்த நேபாள்ன்றது. பார்த்திங்கன்னா அந்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் இப்போ 2 நாள் தங்கினோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வீடியோலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே கிளம்புறோம் போது அவங்க ஃபேமிலியை வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க. நாங்கள் தங்கின ரெசார்ட்லேருந்து. இன்றைக்கி காலையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் தங்கின ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். அவரும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணார். வெளியே நாங்கள் போகிற வரைக்கும் வந்து வெளியே நின்னார். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக இருக்காங்க. அது ரொம்ப இந்த நாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த நேபாள் சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கிளம்பலாம். இவனுங்க வேறு நின்று ஏதோ கூட்டம் போட்டுங்கிறானுங்க, என்னான்னு தெரியலையே. எந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரில. என்ன பேசுகிறாங்க தெரில. சரி, நம்ம பேசிட்டு கிளம்புவோம். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த ஆஃப் ரோட்டில் மட்டும்தான், இந்த ஆஃப் ரோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 kilometers ஆஃப் ரோட் நான் என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஆஃப் ரோடிங் வந்து நான் வந்து என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நம்ம வண்டி நல்லா இருக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆஃப் ரோடிங்காக தான் அந்த பைக்கே வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஹிமாலயாஸில் நம்ம போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அந்த கொஞ்சம் நாட்கள், இந்த 7 நாள் நாங்கள் இருக்க போகிறோம் இந்த இடத்துல. இந்த 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் டூருன்னு கிளம்பும் போது ஊட்டி, கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் போவீங்க. எல்லாருக்குமே அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நேச்சராக அந்த பச்சை பசேல்னு பார்க்கும்போது அப்போ வந்து நம்மளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. அது ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இது இருக்குன்னு நினைக்க முடியல. ஆனால் உண்மையிலே சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன நாள், ஏன் இப்போ என்ன டைம்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு எங்களோட சோர்ஸ் எங்கே, நாங்கள் இந்த இடத்துல போக்குறாலேருந்து கிளம்புறோமா, எங்களோட டெஸ்டினேஷன் எங்கே போய் சேர போகிறோம், முத்திநாத் ஒரு டெம்பிள், இதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர வேறு எந்த பிரச்சனையும், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு வி ஜஸ்ட் வாண்ட் டு பி எ ரைடர். அந்த ரைடராக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த ரைடர்னு பற்றி பேசும்போது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைடர்ன்றது வந்து ஒரு பெருமைக்காகன்னு சொல்லிக்கல. இப்போது நம்ம இந்தியாவில் வந்து எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கிறவருக்கு தமிழ்நாடு பார்க்குறவனுங்க ஆகாது. கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு பார்த்தா, ஏன் எந்த நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு பார்த்தா ஆகாது, அது வேறு விஷயம் விட்டுருங்க. ஆனால் நாங்கள் ரைடர்ஸ்னு வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கள், இவங்க 3 முன்னாடி போகிறாங்க, பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை எனக்கு வந்து சரியாக கிடைக்கல. ப்ராப்பராக வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போனோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அந்த டைமில் நான் மூச்சு விட முடியாத இடத்துல ஒரு நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு என்னால் முடியாமல் உட்காரும் போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் யார் வேணால் நினச்சிங்க, ஆந்திராலும் வராங்க, கர்நாடகா வராங்க, கேரளா வராங்க, ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நின்றுட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் என்ன நீடட் வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுனா இல்லை ப்ரோ நான் ஓகே தான் நார்மல், தேங்க்யூ, நீங்கள் கிளம்புங்க, பத்திரமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சேன். இது எதுக்காகனா ரைடர்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஒரு ஜாதி, எந்த ஒரு கேவலமான எந்த ஒரு விஷயத்துமே அது வந்து ரைடர்ஸ்ன்ற ஜாதியில் வராது. இதை நான் பார்த்தேன். பரவாயில்ல, ஒற்றுமையாக வந்து எல்லா ஸ்டேட் மக்களும் வந்து ரைடர்ஸை வந்து அவ்வளோ ஒற்றுமையாக பார்க்குறாங்க, அவ்வளோ ஒற்றுமையாக மதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் எஜுகேட்டட். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படிச்சிருக்கிறதுனால தான், அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அவங்க எதை பற்றியும் நாங்கள் கேர் பண்ணுறதில்ல. இவங்க ஜஸ்ட்டு வந்து ரைடர்ஸ்னால் ரைடர்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுது, ஒரு தமிழனோ ஒரு கர்நாடகா அந்த மாதிரி எதுவும் பார்க்காம, ஏன் இன்க்ளூடிங் நீங்கள் நாடு கூட விட்டுருங்க, நான் இந்தியா பாகிஸ்தான் எதுவுமே பார்க்காதீங்க. நான் ஒரு மனுஷன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்குமே எந்த ஒரு போரும் ஒன்று நடக்காது. எல்லாருமே என்ன சொல்லுது, ஒரு லவ்வபிள் பர்சனாக, ஒரு அன்பான ஒரு ஆளாக தாராளமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர்ஸ் இதில் நான் பார்த்தேன், அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு விட முடியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹை ஆட்டிடியூட் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நான் வந்து சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயம் வந்து, இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த செயின் ஸ்மோக்கர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லடாக் ட்ரிப் வரும்போது இன்க்ளூடிங் ஆல்கஹால் ஆல்சோ, நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் அதை குயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக வந்து ஒரு நல்ல புள்ளியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராவலராக நீங்கள் லடாக் ட்ரிப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, மூச்சு விடாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நார்மலாக ஒரு ட்ராவலை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது, அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த சைனஸ் பிரச்சனை இருந்தது, ஆனால் இப்போது வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இன்க்ளூடிங் யாருன்னா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் ப்ராப்பராக எடுத்துக்கணும். மெடிசன் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அந்த டேப்லெட் கிடைக்குமான்னு தெரியல, மேபி ஹில் ஸ்டேஷனில் ஹை ஆட்டிடியூடில் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த டேப்லெட் இருக்கும். அந்த டேப்லெட் வந்து ஒரு ஷீட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஷீட்லன்னா ஒரு 10 இருக்கும். நீங்கள் வந்து அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்முக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஜம்முவில் வந்தளவுக்கு ஒன்றும் ஹைட் இல்லை, மேபி லே சிட்டிக்கு முன்னாடி நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி அந்த டேப்லெட்டை எடுக்கணும். அந்த டேப்லெட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டயோமேக்ஸ்னு ஒரு டேப்லெட். அது அந்த டயோமேக்ஸ் டேப்லெட்டை வந்து அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லங்ஸில் இருக்கிற அந்த சளி கட்டுறது, அந்த சளி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நாளில் வந்து மூச்சு விட முடியாமல் பிரச்சனை வரும். நீங்கள் அந்த டேப்லெட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சளி கட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷன் மூலிமா அது வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடும் அந்த டேப்லெட்டோட வேலை. சப்போஸ் சளி அதிகமாக இருக்கிறவங்களுக்குனால வந்து மூச்சு பிரச்சனை வரும், மூச்சு விட முடியலன்னா நீங்கள் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற க்ளவுஸ் வந்து விண்ட் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். இது வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து கேரி பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரைடர்ஸாக இருக்கிற உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்க்ளூடிங் காலையில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகும்போதே குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கை வந்து விரைச்சிரும். அதாவது நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் இல்லாமல் உங்களால் ஓட்ட முடியாது. அது கை வந்து அவ்வளோ வந்து டைட்டாகிடும். நீங்கள் அதுக்காக வந்து விண்ட் ப்ரூஃபும் வாட்டர் ப்ரூஃப் உண்டான ஹேண்ட் க்ளவுஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் கம்பல்சரி வாங்குங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் லேயர்னு ஒன்று கொடுப்போம். தெர்மல் லேயர் எதுக்காகனா, உங்களுக்கு ரொம்ப குளிர் டைமில் நீங்கள் முதல்ல அந்த தெர்மல் லேயரை வந்து நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு டிஷர்ட்டோ இல்லை ட்ரை ஃபிட் டிஷர்ட்டோ போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தெர்மல் லேயர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜர்க்கின் மாதிரி, அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற ஜர்க்கின் கிடையாது, இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அந்த தெர்மல் லேயரை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து
என்ன சொல்கிறது, ரைடிங் ஜாக்கெட்டை போடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக உங்களை சுற்றி ஃபுல்லாக ஸ்னோவாக ஐஸாக இருக்கும். உங்களுக்கு டெம்பரேச்சர் வில் பி வெரி டிக்ரீஸ். அப்படி இருக்கிற சமயத்தில் இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் குளிருது அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ரெயின் கோட் லேயர்னு ஒன்று கொடுத்துப்பாங்க. முதல்ல நல்லா கேட்டுங்க, தெர்மல் லேயர் ஒன்று போடணும், அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் போடணும், அதுக்கு மேலே ரெயின் கோட் போடணும். ரெயின் கோட் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அது உள்ள ஏரே போகாது. ஏன்னா நீங்கள் மேபி ரைடிங் ஜாக்கெட் போட்டால் கூட அது உள்ள ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ற பிரச்சனை வரும். இது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் யூடியூப்பில் வந்திருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ரைடிங் ஜாக்கெட்டில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு அந்த வாட்டர் பேக்கை கன்சியூம் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அந்த வாட்டர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் பாருங்கள், நம்ம ஃபாலோவர்ஸ் நிற்கிறாங்க எல்லாம் பாருங்கள், வைஃபை கொடுத்துட்டு போகலாம். சரி, ஓகே, அதை விடுங்க. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் பேக் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி தான் போகணும். வேறு லேயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேபி யாரும் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஃப்ளட் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு இடத்துல பேஞ்சிட்டு வர தண்ணி. இது எப்படியும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எப்படியும் இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் எதனா ஒரு ரெசார்ட்லேயோ இல்லை எதனா ஒரு இடத்துல சேஃபாக ஸ்டே பண்ணணும். மெயினான ஒரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடும். சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு. இது உங்களால் நம்ப முடியாது, ஏன்னா நான் வந்து உண்மையிலே அதை நேரில் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்செட்டோட டைம் அது வந்து பார்த்திங்கன்னா மேபி 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் அங்கே சூரிய வெளிச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 4 மணிக்கு அங்கே சூரியன் வந்துடும். எல்லாம் ஞாபகம் வச்சு காலையில் 4 மணிக்கே நீங்கள் சன்ரைஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் காலையிலே நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் லடாக்கில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கிளம்பிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா, ஏன்னா இது வந்து இப்போ நேபாளில் இந்த மாதிரி வாட்டர் கிராசிங் லடாக்கில் இருக்கிற மாதிரி வாட்டர் கிராசிங் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் லடாக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கிராசிங்கில் ஈவினிங் டைமில் என்ன ஆகுனா தண்ணி அதிகமாக வரும். லடாக்கில் இந்த மாதிரி மழை வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிராசிங் வரும். வாட்டர் கிராசிங்கில் என்ன ஆகுனா அந்த ஸ்னோ உருகி காலையிலேருந்து வெயிலில் உருகுனா என்ன ஆகும்னா ஸ்னோ உருகினோன்னா தண்ணி வாட்டரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரிவரில் அதிகமாக வாட்டர் கிராசிங்கில் உங்களால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஒன்று நீங்கள் தண்ணியில் பட்டோ காலில் பட்டு சாக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ நனைஞ்சிதுன்னா அது காயறதுக்கு 2 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நல்ல மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெயின் கோட், ரெயின் பேண்ட்டு, இன்க்ளூடிங் ஷூ ஆல்சோ. ஷூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கவர் மாதிரி ஒன்று இருக்குது. அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஷூ நனையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரெயின் கோட் போட்டாலும் ரெயின் பேண்ட் போட்டாலும் பேண்ட் வழியாக வந்து ஷூவில் தண்ணி போயிடுமே ப்ரோ அப்படின்வாங்க. ஷூலேயும் அந்த லேயர் இருக்குது. அது நீங்கள் போட்டிங்கன்னா சேஃபாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரைவை நீங்கள் சேஃபாக போயிட்டு வரலாம். உங்கள் ரைடை வந்து சூப்பராக முடிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு, என்னால் ரீச் பண்ண முடியல. இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் உங்களுக்கு வேறு வீடியோ